எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த சாட்டை பேல் பூரி அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே செமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான அந்த சாட் ரெசிபியை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சாட் ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் க்ரீன் சட்னி அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், பச்சை மிளகா, இஞ்சி, புளி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதுதான் க்ரீன் சட்னி இந்த ரெசிபிக்கு. இப்போது ஒரு பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொரி எடுத்துக்கிறேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லைங்களா. அடுத்தது நறுக்குன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோவை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அடுத்தது பாப்படி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ்சர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேமரிண்ட் சட்னி ஆட் பண்ணுறேன். இது ரெடிமேட் மதர்ஸ் பிக்கிளோட டேமரிண்ட் சட்னி. அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, அப்புறம் சில்லி பவுடர் சேர்க்குறேன், சாட் மசாலா சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன், அப்புறம் கடைசியாக ஃபைனலாக நிறைய கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணால் பேல் பூரி ரெடி. எவ்வளோ ஈஸி பாருங்கள், செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வெளியிலேயே இனிமேல் சாட் சாப்பிட வேணாம், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.